ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். விவசாயிகளின் 50 வருட கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் நிறைவேற்றித் தர வேண்டும் என மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் ஐயனார் கோவில் அணை விவசாயிகள் சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மதுரை மாவட்டம் ஐயனார் கோவில் அணை விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. மனுவில் மதுரை தேனி மாவட்டங்களை இணைக்கும் மலை சாலையான மல்லபுரம் மயிலாடும்பாறை சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. 50 ஆண்டுகளாக சாலையை சீரமைத்து கொடுக்காததால் விவசாயிகள் தங்கள் விளைவிக்கும் பொருட்களை ஏற்றிச் செல்ல முடியவில்லை எனவும், இதனால் சுமார் 20 ஊராட்சிகளை சார்ந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர். வணக்கம். நம்ம மல்லபுரம் மதுரை மாவட்டம் மல்லபுரம் ஊராட்சி மல்லபுரம் மயிலாடும்பாறை சீரமைப்பு தொடர்பாக மனு கொடுக்க வந்திருக்கோம். இது ஏற்கனவே பலமுறை மனு அளித்தையும் தொடர்ந்து கிடப்பில் இருக்கு. 40 ஆண்டு காலமாக அந்த மக்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த வனத்தில் 7 கிலோமீட்டர் பாதை இருக்குது. அந்த பாதை என்ன சொல்கிறாங்க, ஃபாரஸ்ட்டு வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுறாங்க. அதாவது நம்ம மலைக்கு மேலே தேனி மாவட்டம், மலைக்கு கீழே மதுரை மாவட்டம், மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஊராட்சி, கடமலை மேலே ஊராட்சி ஒன்றியம் சொல்லி 20 ஊராட்சியில் விளைய வைக்கக்கூடிய காய்கறிகள், விவசாய விளைபொருட்கள், முக்கியமாக இலவம்பஞ்சு எல்லாமே ராஜபாளையத்துக்கு இங்கேருந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலேருந்து நம்ம ஆட்டு சாணம், இந்த மாதிரி விவசாய விளைபொருட்கள் எல்லாமே போக்குவரத்துக்கு அந்த முக்கியமாக அந்த சாலை இருக்குது. 2 மாவட்டத்துடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த சாலை முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரு கீழே ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 500 குழந்தைகள் அதில் படிக்கிறாங்க. மேல் பகுதியிலேருந்து ஒரு 5 பஸ்ஸில் மினி பஸ்ஸில் பள்ளிக்கூடத்து பேருந்தில் போய்கிட்டு இருக்காங்க. அதுவுமே வர முடியாமல் சிரமமாக இருக்குது. கடந்த சில நாட்கள் பெய்த மழைனால ரொம்ப பயன்படுத்தக்கூடிய அருகதையற்ற ஒரு நிலையில தான் அந்த சாலை இருக்குது. உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு இந்த சாலையை சீரமைக்கணும்.